திமுக கட்சியில் பேசக்கூடிய பேச்சாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், செய்தி தொடர்பாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். நேற்று வந்தவரெல்லாம் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு எங்க தலைவரை பார்த்து விமர்சிக்கக்கூடிய தற்குறிகளை பேசுறாங்க. பொதுவெளியில தவிர்க்கலாமே பேசுறாங்க. கட்சியுடைய கொள்கை பரப்பு இணைச்சலா இருக்கீங்க. ஆமா, இல்லன்னா தப்பு. ஆனா அவங்க பேசலாம். ஒரு விஷயத்தை தவறா பேசிக்கிட்ட பொழுது நான் தற்குறின்னு சொல்றாரு, என்ன தவறு இருக்கு? எங்களை அவங்க சொல்லலையா? எங்களை விமர்சிக்கலையா? அவங்க பேசுறானுங்க, அது தவறு. அவதூறாக பரப்பலையா? நேற்று வந்தவர் நேரா செஞ்சு ஜார்ஜ் கோட்டையில தான் போய் உட்காருவாரா? அவர் நேரா முதலமைச்சரா தான் வருவாரா அப்படின்னு பேசக்கூடியவர்களே, ஏன் நேற்று வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் டைரக்டா போயிட்டு துணை முதலமைச்சர் எப்படி ஆனாரு? சொல்றாங்களே, வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு, அதன் பிறகு இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு 4 வருஷத்துலயா, அது பிறகுதான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், எல்லாம் 4 வருஷத்துல, பிறகுதான் வந்து துணை முதல்வர், எல்லாம் 4 வருஷத்துல ஆங்கரேஜ் இருக்கிறாரு. 4 வருஷத்துல வந்து பிரச்சாரம் பண்றாரு, எம்எல்ஏ ஆவறாரு, எம்பி ஆவறாரு, துணை முதலமைச்சர் ஆவறாரு, அடுத்த முதலமைச்சர் என்கின்ற ஒரு அரியணைக்கும் கொண்டு வரதுக்கு உண்டான வேலையிலே நீங்க ஈடுபடுறீங்க. இதுதானே மன்னராட்சி, இதுதானே வாரிசு அரசியல், இதுதானே அடக்குமுறை கொண்ட அரசியல். எங்க தலைவருக்கு 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க. மக்களுக்கு உதவி செய்த நலத்திட்டங்கள் செய்த பல உதவிகள் இருக்குங்க. மக்களுக்காக போராடிய பல போராட்டங்கள் இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லுங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரானா உங்களுக்கு ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரானா உங்களுக்கு ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு ஓகே, எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனநிலை. இதுதான் கொத்தடிமை சொல்றாங்க. ஒரு அடிமையிலே மிக கேவலமான ஒரு அடிமை கொத்தடிமையாக இருப்பது. விட்டா அவங்க இன்ப நிதிக்கே போஸ்ட் அடிச்சவங்க தானே. செம்ம கேள்வி. இந்த ப்ரோ வேற லெவலில் இருந்துச்சு, இருக்கு அவர் பேசும்போது. அதுதான் இவர் சொல்றது வந்து கரெக்டு தான். பார்க்கல அவங்க செஞ்சா அது வந்து கரெக்டு, ஆனால் வந்துட்டு விஜய் என்ன செஞ்சா அது வந்து தவறு. அதுதான் இவங்க சொல்றானுங்க. இதை வந்து என்ன சொல்றது, தக்குறி தான் சொல்ல முடியும். அப்புறம் என்ன சொல்றது, ஆங்கரே வந்து சிரிச்சிட்டாரு. செமையா இருக்கு இந்த வீடியோ, வேற லெவல்.